மக்களே, இந்த கன்றாவி கருமாந்திர கொத்தடிமையை பத்தி வீடியோ போடுங்கன்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பல மாசமா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நேத்து நம்ம விக்கி ப்ரோவுடைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சரி, நம்மளுடைய பங்குக்கு நாமளும் இந்த கன்றாவி கருமாந்திர கொத்தடிமையை பத்தி வீடியோ போட்டே ஆகணும்னு இந்த வீடியோ. இது பார்ட் 1 தான். இன்னும் அடுத்தடுத்து வீடியோ இந்த கேன கொத்தடிமையை பத்தி அதிகமா வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இல்லையா, ஊபிஐ பார் பீகார் பார் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா இங்க நடக்கிறது என்னன்னு இவனுங்க பார்க்கவே மாட்டானுங்க. அந்த வகையில இந்த கொத்தடிமை என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க பாஜக எம்எல்ஏவோட பையனா இருந்தா, அதுவும் யூபில இருந்தா, அந்த பொண்ணை பெத்த அம்மாவோட கண்ணு முன்னாடியே பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு அந்த பொண்ணோட அம்மாவையும் பாலியல் சீண்டல் பண்ணிட்டு போய் போலீஸ்ல நீங்க பிடிபட்டாலும் அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துல உங்களால வெயில வெளியில வர முடியும். சொல்றது ரொம்ப அருவருப்பாவும் ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்குல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசல. ஊபியில ஒரு முன்னாள் பாஜக எம்எல்ஏ உடைய மகன் என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு 2 லேடிஸ் கிட்ட வந்து இவன் தகாத வார்த்தையில பேசியிருக்கான், ஆபாசமா பேசியிருக்கான், பேசக்கூடாத விஷயங்களை பேசியிருக்கான். அதை தவிர்த்து அவன் வேற ஏதாவது பண்ணானான்னு கேட்டீங்கன்னா, அதை தவிர்த்து அவன் வேற எதுவுமே பண்ணல. பட் இந்த கொத்தடிமை என்ன சொல்லி வச்சிருக்குன்னா, இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் வந்து அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்கான் அப்படின்னு ஒரு உருட்டிருக்கான். பட் உண்மையிலேயே அப்படி நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணு ரோட்ல நின்றுருக்காங்க. அப்ப இந்த பாஜக எம்எல்ஏ உடைய மகனா இருக்க இந்த தற்குறி, இந்த தருதலை என்ன பண்ணிருக்குன்னா, நீ ஏன் வீட்டு வெளியே நிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டிருக்கான். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, அடே தற்குறி, இது என்னுடைய வீடு, நான் எங்க வேணா நிப்பேன், உங்களுக்கு என்ன அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்பதான் இவங்களுக்கு பேச்சு முத்தி போய் என்ன பண்ணிருக்கான், அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பின்னாடியே அந்த பொண்ணுடைய அம்மா இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன்னு சொல்லுது. அப்ப இந்த தற்கொலை என்ன சொல்றான்னா, எனக்கு லோக்கல்ல இருக்க எல்லா போலீஸும் தெரியும், முன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, கால் பண்ணு, நான் இங்கேயே நிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க வந்து இந்த பொண்ணு கேட்கறாங்க என்ன ஆச்சுன்னு. எல்லாருமே வந்து கேட்கும்போது உடனே இந்த 2 பேரும் அங்க வந்து ஸ்பாட்ல எஸ்கேப் ஆயிருக்காங்க. இது பிரச்சனை நடந்ததுன்னு தெரிய வந்து போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி பெயில்ல விட்டுட்டாங்க. ஏன்னா இவனுங்க வெறும் அபியூஸ் பண்ணிருக்கானுங்களே தவிர, ஹராஸ் பண்ணிருக்கானுங்களே தவிர, இவனுங்க மொலஸ்ட் பண்ணவும் கிடையாது, கற்பழிக்கவும் முயற்சி பண்ணல, வேற எதுவுமே பண்ணல. இதுங்க போதையில இந்த பேச்சு மட்டும் தான் பேசியிருக்கானுங்க. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் கைது பண்ணி இதுதான் பிரச்சனைன்னு அவங்கள என்ன பண்றாங்க, விசாரிச்சுட்டு பெயில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. உடனே இந்த தற்கொலை என்ன சொல்லி வச்சிருக்கான்னா, பாஜகவுடைய எம்எல்ஏ மகனா இருந்தா, நீங்க முன்னாள் எம்எல்ஏ உடைய மகனா இருந்தாலுமே நீங்க சுலபமா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்னு ஊட்டி வச்சிருக்கான். பட் இங்க எம்எல்ஏவோட மகனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எம்எல்ஏவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் திமுகவுடைய கொடியை வச்சுக்கிட்டே இங்க எல்லா குற்றத்தையும் பண்ணலாம். கொலை பண்ணிருக்கானுங்க, கொள்ளையடிச்சிருக்கானுங்க, கற்பழிச்சிருக்கானுங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம், இந்த கொத்தடிமை இந்த ஊபி விஷயத்துல காட்டின தீவிரத்தோட இந்த விஷயத்தெல்லாம் இது பேசி நான் பார்த்ததே கிடையாது. இந்த சேனல்ல நான் தேடி பார்த்துட்டே இருக்கேன், இது சம்பந்தமா ஏதாவது போட்டிருப்பானான்னு. ஒரு வீடியோ கூட போடல. ஊபியில நடந்ததை பத்தி இவ்வளவு ஆர்வமா போட்டிருக்கான். அதை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல இவன் முட்டு கொடுக்குற இந்த திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் மட்டும் 1800க்கு மேல நடந்திருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த 1800 குற்றங்களை பத்தி இவன் வீடியோ போட்டிருக்கானான்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட இந்த தற்கொலை போடவே இல்லை. அந்த 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்ட அந்த திமுகவை சேர்ந்த நபரை பத்தி மட்டும் இவன் போட்டிருக்கானே தவிர, அதை தாண்டி வேற எந்த குற்றத்தை பத்தியும் இவன் வீடியோவே போடல. அப்படின்னா இவன் எப்பேற்பட்ட 1ஆம் நம்பர் கொத்தடிமையா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இந்த பாஜகவுடைய எம்எல்ஏ மகன் செஞ்ச இந்த பிரச்சனைய இந்த தற்கொலை கொத்தடிமை பயங்கர தீவிரத்தோட அண்ணாமலை வீடியோவை எல்லாம் போட்டு, பாஜக கட்சி இப்படி பண்ணுது பாரு, பாஜக ஆளும் மாநிலத்தில் இப்படி நடக்குது பாருன்னு ஒட்டுமொத்த பாஜகவையும் இவர் வந்து பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணி பேசுவாராம். ஆனா இங்க இந்த திமுக கொத்தடிமை 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டான் இல்லையா, அதை பத்தி பேசும்போது அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா வெறும் அந்த சம்பவத்தை பத்தி பேசியிருப்பானே தவிர திமுகவை பத்தியும் அந்த கட்சியை பத்தியும் அதுல இருக்க தலைவர்களை பத்தியும் இவன் பேசியிருக்கவே மாட்டான். ஆனா இந்த பாஜக சம்பந்தமா ஏதாவது வந்துடுச்சுன்னா இந்த கொத்தடிமையுடைய கதறல்களை பார்க்கணுமே, அப்படி ஒரு கதறல்கள் இருக்கும். பீகார்ல இருந்து மகாராஷ்டிராவுக்கு 163 சிறுவர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த அது மட்டும் இல்லாம இது மத வெறுப்புல நடத்தப்படுற ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஜிஆர்பி போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த 8 பேர் மேல. பீகார்ல இருந்து மகாராஷ்டிராவுக்கு 163 குழந்தைகளை ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாங்க. ஒரு துப்பு கிடைக்குது அங்க இருக்க போலீஸ்க்கு, அதாவது ரயில்வே போலீஸ்க்கு. அவங்க அதை கிடைச்சதும் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைகளை இறக்கி, ட்ரெயின்ல இருந்து இறக்கி யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, சரியான ஆதாரங்கள் இருக்கா, இவங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க, எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு ஏத்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்லை. அவங்க சொன்ன காரணமும் வேலிடா இல்லை. ஏன்னா
போலீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மதமா வேணா இருந்தாலுமே சரி, நீங்க கூட்டிட்டு வர்றதுக்கு, அதாவது ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்தா அதற்கான டிக்கெட் தேவைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏதாவது குழந்தையோட நாம ஏறணும்னா அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் டிக்கெட் எடுக்கணும், அதுக்கு கீழே நாம டிக்கெட் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதை நம்ம கண்டக்டர் கிட்ட சொன்னா அவர் அந்த குழந்தைய பாப்பாரு, பார்த்துட்டு ஏமா இதையெல்லாம் பார்த்து நீ டிக்கெட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றியா, வயசு இன்னத்துக்கு 5-6க்கு மேல இருக்கும், இதுக்கு இன்னும் டிக்கெட் எடுக்காம நீ ஓசிலேயே போவியான்னு கண்டக்டர் எல்லாரையுமே நார்மலா என்ன பண்ணுவாருன்னா ஜென்ரலா கழுவி ஊத்துவாரு, இல்ல காய் துப்புவாரு. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். இது உண்மைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன நிலைமைன்னா, ஒரு 8 பேர், 8 அடல்ட் வந்து 167 குழந்தைகளை ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாங்க, அதற்கான எந்த டிக்கெட்டும் இல்லாம. அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸா சாதாரணமா நம்மளுடைய பார்வையை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே இல்லாம ஒருத்தர் கூட்டிட்டு போறான்னா என்ன காரணத்துக்காக கூட்டிட்டு போறான்னு நமக்கு யோசிக்க தோணும். அதே மாதிரி இந்த போலீஸ்காரங்க யோசிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க வேற மாதிரி வேற கோணத்துல யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு 8 பேர் இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா என்ன காரணத்துக்காக கூட்டிட்டு போறாங்க, என்ன நோக்கத்துக்காக கூட்டிட்டு போறாங்க, அதுலயும் ப்ராப்பர் டிராவலிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம, ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம, இந்த ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம ஏன் கூட்டிட்டு போறாங்கன்ற கேள்வி போலீஸ்காரங்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தோணும். இந்த தற்கொலை கொத்தடிமையை தவிர மீதி எல்லாருக்குமே தோணும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைங்களை இறக்கி இந்த தகவலை எல்லாம் கேட்டு, இது இவங்க சொல்ற மாதிரி இல்ல, இது வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்றாங்கன்னா, இதுல டிராபிக்கிங் ஆங்கிள் இருக்குன்னு அந்த குழந்தைகளை நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சின்ன குழந்தைங்க இல்லையா, அதுங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. மதராசாக்க போறோம், எங்க படிக்க கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் அந்த 8 பேரும் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, சாட்டிஸ்ஃபை ஆகாத போலீஸ் இதை கண்டிப்பா நாங்க விசாரிச்சே ஆகணும்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் இது என்ன நடக்கும்னு அவங்க கிட்டே சொல்றாங்க. அந்த 8 பேர்கிட்டயே சொல்லிட்டு அந்த குழந்தைகளை என்ன பண்றாங்கன்னா, இவங்க சைல்ட் கேர்ல விட்டுட்டு இந்த 8 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைகளை சேர்ந்த எல்லா பெற்றவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க தகவல் சொன்னதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை ஒரு 13 நாள் கழிச்சு விடுறாங்க. ஏன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சீரியஸாவே நாம இதை எல்லாத்தையுமே பின்பற்றி ஆகணும். இதுல மத ரீதியான ஆங்கிள் கிடையவே கிடையாது. இந்த தற்குறி கொத்தடிமை இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு சரியா சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றான்னா, மத ரீதியா இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குறான். பட் இதுல மத ரீதியான ஆங்கிள் கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க இது மாதிரியான சம்பவங்கள் அதிகமா நடக்குது. பீகார்ல ஜனவரி 1, 2023 59 குழந்தைகளை இவங்க இந்த மாதிரி சிறுவர்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா டிராபிகிங் பண்ண கூட்டிட்டு போயிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச இந்த ரயில்வே போலீஸ் அதை பிடிச்சு கூட்டிட்டு வந்தவனுங்க மேல கேஸை போட்டு உள்ள தள்ளியிருக்கானுங்க. இது மாதிரி அங்க ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்ல, ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க தேடி பார்த்தாலே கிடைக்கும். ஏன் இவங்க இந்த 163 குழந்தைகள் இங்க வரும்போது இதை குறிப்பா அவங்க நிறுத்தி இந்த மாதிரியான விசாரணையை மேற்கொண்டாங்கன்ற காரணத்தை தேடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவங்க ஏன் இந்த விஷயத்துல இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நாம பாக்குற மாதிரி காவல்துறையில இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க இது சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயங்களை, ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸை பார்த்ததால இதை டிராபிகிங் ஆங்கிள் இவங்க பார்த்து இதை ஓகே இது டிராபிகிங் ஆங்கிள் எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பசங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்படித்தான் ஒரு வழக்கு நடக்கணும். இப்படி நல்ல விதமா ஒரு வழக்கு நடந்து தீர்ப்பு வந்தாலும் இந்த மாதிரியான தற்கொலை கொத்தடிமைகளுக்கு அது பிரச்சனையா இருக்கு. அதுல மத ரீதியான ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க. அதுலயும் மத ரீதியா இது மாதிரியான சிறுவர்கள் ஏகப்பட்ட இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கிறதுக்காக இந்த காவல்துறை செய்த வேலை 100% சரிதான்டா திராவிட கொத்தடிமையே. இந்த திராவிட கொத்தடிமையோட சேர்ந்து அங்க மத ரீதியா இந்த பாஜக தான் இது மாதிரியான வேலைகளை செய்ய சொல்லி அந்த போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, அவங்க வேணும்னே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க பச்சை சங்கிகளுக்கும் சரி, இதுல மத ரீதியான ஆங்கிள் எதுவுமே கிடையாது. அப்படியே பார்க்க போனா மத ரீதியான ஆங்கிள் இங்க ஏகப்பட்ட சைல்ட் டிராபிகிங் நடந்திருக்கு. அந்த சைல்ட் டிராபிகிங் பண்ணது எல்லாருமே பாத்தீங்கன்னா பச்சை சங்கிகள் தான். அந்த பச்சை சங்கிகளுக்கு முட்டு கொடுத்து இங்க இருக்க பச்சை சங்கிகள் பேசுவானுங்களே தவிர அந்த பச்சை சங்கிகள் செஞ்ச தவிர இவனுங்க பேசவே மாட்டானுங்க. அந்த பச்சை சங்கிகள் தான் இந்த சைல்ட் டிராபிகிங்ல அதிகமா ஈடுபட்டிருக்கானுங்க. இது மாதிரி போலீஸ்க்கு தகவல் கிடைச்சி ஏகப்பட்ட சைல்ட் டிராபிகிங்க தடுக்கும் போது அந்த மேட்டர்ல சிக்கின எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பச்சை சங்கிகள் தான். ஸோ இவங்க இந்த வேலையை பண்ணது தப்பே கிடையாது. அவங்க சரியா விசாரிச்சு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பசங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் இந்த திராவிட கொத்தடிமை மத ரீதியா இது மாதிரி பண்றாங்கன்னு உருட்டி வச்சிருக்கான். இந்த விஷயத்த பார்த்ததும் சில பச்சை கொத்தடிமைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மദ്രസാவுல படிக்கிறதுக்கெல்லாம் டாக்குமெண்டே தேவை கிடையாது, எங்க இருந்து எங்க வேணா வந்து படிக்கலாம்னு ஒரு உருட்டிருக்காங்க. ஆனா மദ്രസാவிலேயே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வரணும்னா அங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய சர்டிபிகேட் வேணும். காமனா தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அதையும் தாண்டி கடைசியா அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு டிசி வாங்கிட்டு வந்திருக்காங்களா, இல்ல படிச்சுட்டே இங்கேயும் படிக்க போறாங்களா, இல்லைன்னா முக்கியமான இஸ்லாமிய படிப்பை படிக்க போறாங்களா மதரசாவில சேர்ந்து, அது இருந்தாதான் இவங்க இதுக்குள்ளேயே சேர்ப்பாங்கன்னு காமன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லுது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, இதெல்லாம் இருந்தாதான் இவங்க மதரசாவுக்குள்ளேயே அனுமதிப்பாங்க, அதுலயும் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. ஆனா இங்க இருக்க இந்த விஷயத்த பார்த்த பச்சை கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. எப்படி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வருவாங்களாம், வந்து எந்த வித டாக்குமெண்ட்ஸும் இல்லாம இவங்கள ஒரு இடத்துக்குள்ள சேர்த்துப்பாங்களாம். அந்த மதராசாவே சொல்லுது, இவங்களுடைய இஸ்லாமிய முறைப்படி இயங்கக்கூடிய மதராசாவே தெளிவா சொல்லுது இவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் தேவைன்னு. ஆனா இங்க இருக்க கொத்தடிமைகள் அதை பார்த்துட்டு அதுல மத ரீதியான எதிர்ப்புகள் இருக்கு, மத ரீதியான கோணங்கள் இருக்கு, பாஜக இதுல வேலை செய்யுது, இந்துத்துவா இதுல இருக்குன்னு இவனுங்களுடைய மதவெறிய இவனுங்க காட்டுறானுங்க. ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னு இவனுங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் இவனுங்க இந்துத்துவான்னு பழிய போட்டுட்டு இருக்கானுங்க. அது தெரியாம இந்த கருமாந்திர கன்றாவி கொத்தடிமை இது ஒரு வீடியோன்னு போட்டு உருட்டிட்டு இருக்கு. பரவாயில்லையே, நம்ம இந்தியாவா இது? 2-3 நாள் ஆச்சு இஸ்லாமியர்களை நோன்ற மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் நம்ம காதுல வந்து விழுகலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நண்பர்கள் இந்த வீடியோ அனுப்பிட்டாங்க. சங்கி பயலுக அவங்களோட வழக்கமான வேலையை திரும்ப தொடங்கிட்டாங்க. வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப கவலையாவும் ரொம்ப அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. ஏன்னா சங்கிகளால அப்படி ஒரு மதவெறி தாக்குதல் அந்த ரயில்ல இந்த ஒரு நபருக்கு, இந்த இஸ்லாமிய நபருக்கு நடந்தது. திருட்டு தற்கொலை எப்படி மாட்டிக்கிட்டான்னு நீங்களே பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவர் என்னடா இது 2 நாள் ஆச்சு, நம்ம இந்தியாவுல சங்கிகள் எந்த வேலையுமே பண்ணலையே, நம்ம இந்தியா தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்பதான் இவருக்கு இது மாதிரியான ஒரு இஸ்லாமியரை வந்து சங்கிகள் தாக்குற வீடியோவை யாரோ அனுப்பி வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்ததும் ஐயாவால தாங்கவே முடியலையா. இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே தெளிவா உங்களால பார்க்க முடியும். இவனுடைய இந்த மாட்டின இந்த பச்சை தற்குறியுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியும். இவன் ஏதோ பண்ணி மாட்டிருக்கான், வெயிட்டா ஏதோ பண்ணி சிக்கியிருக்கான், போட்டு பொழந்து விட்டுருக்காங்க 20க்கும் மேற்பட்ட நபர்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோலயே கரெக்டா இந்த சீனை பாருங்க. இதுல ஒரு இஸ்லாமியர், யாரு இந்த தற்குறி சொல்றான் இல்லையா, இந்த கன்றாவி கருமாந்திர கொத்தடிமை சொல்றான் இல்லையா, சங்கிகள் வந்து இந்த இஸ்லாமியரை மத ரீதியா தாக்கிட்டாங்க, இவருடைய தொப்பி தாடியை பார்த்தாலே இவர் இஸ்லாமியர்னு தெரியுது, அதனால இவரை மத ரீதியா தாக்கிட்டாங்கன்னு இந்த தற்குறி சொல்லும் போதே இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா இந்த நபரை வீடியோ எடுக்க இன்னொரு நபர் வராரு. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவரும் தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரும் சங்கியாடா தற்குறி, அட குருட்டு கபோதி, அவரும் சங்கியா? சொல்லு, நீயே சொல்லு, அவர் சங்கியா? அதுல தெளிவா உங்களுக்கே தெரியுதா, இந்த தற்குறி ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டான். அந்த தற்குறி மாட்டிக்கிட்டத வீடியோ எடுத்தது பல பேர். அதுல இவர் இனத்தை சேர்ந்த இவருடைய மதத்தை சேர்ந்த நபர்களும் உண்டு. நல்லா பாருங்க, அங்க இஸ்லாமியர்களை தாக்கியிருக்காங்க, சங்கிகள் மத ரீதியா தாக்கிட்டாங்கன்னு இருந்தா உண்மையாவே அந்த ஆங்கிள் அதுல இருந்திருந்தா இந்த இஸ்லாமியரை அவங்க வீடியோ எடுக்க அனுமதிச்சிருப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 6 அறிவு இருக்க மூளையுள்ள கொத்தடிமையா இல்லாத எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம், இதைத்தான் யோசிப்பீங்க. ஆனா இந்த கொத்தடிமை பிறக்கும் போதே பொறுக்கியா பிறந்ததால, பிறக்கும் போதே பைத்தியமா பிறந்ததால, பிறக்கும் போதே தற்குறியா பிறந்ததால இங்க இந்த வீடியோலயே ஆதாரம் இருக்கிறத கூட பார்க்க தெரியாம மாட்டிக்கிட்டான். இந்த நபரும் இஸ்லாமியர், சிக்கனவனும் இஸ்லாமிய. இந்த நபர் அருமையா வீடியோ எடுக்கிறாரு. நடந்த சம்பவம் என்னன்னு அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணான்னா டிக்கெட் இல்லாம டிராவல் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம வேற ஒருத்தருடைய சீட்ல உட்காந்துக்கிட்டு அதையும் தாண்டி மூடிட்டு இல்லாம ஒரு சின்ன பொண்ணை இவன் என்ன பண்ணியிருக்கான், தடவி இருக்கான். அதை பார்த்துட்டு தான் அங்க இருந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள், வெறும் இந்துக்கள் மட்டும் கிடையாது, அங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னு தெரியாது, அங்க இருந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் போட்டு பொழந்து விட்டுருக்காங்க. பொழந்து விட்டுட்டு போலீஸ் கிட்ட சொல்லி இவன் இது மாதிரி பண்ணியிருக்கான்னு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. இதுதான் பிரச்சனையே தவிர இங்க இவ்வளவு விஷயம் இதுல இருக்கு. இது தெரியாம இந்த தற்குறி இத மத ரீதியான கோணத்தில் சங்கிகள் வந்து இங்க இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை இவங்க நிம்மதியா வாழ விடாம அடிக்கிறாங்களாம், தினமும் அடிக்கிறாங்களாம். நீங்களே சொல்லுங்க, நமக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர்களும் இருக்காங்க. அவங்க தினசரி
ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, பஸ்ல போயிட்டு இருக்காங்க, அவங்க 2 வீலர்லயும் போயிட்டு இருக்காங்க, 4 வீலர்ல போயிட்டு இருக்காங்க, எல்லா வகையிலையும் அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்கள தினசரி இங்க இருக்க இந்துக்கள் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களா? இந்த தற்குறி எப்படி பேசுறான்னு பாருங்க. உண்மையாவே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இங்க மதக்கலவரத்தை தூண்டி விடுறதே இவன மாதிரியான கொத்தடிமைகள் தான். ஏன்னா இவனுங்களுடைய பேச்சை நல்லா கேட்டா அவங்களுக்கே புரியும். இந்த வீடியோவிலேயே தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. இதுல அடி வாங்குறது ஒரு பச்சை தற்குறி, அவன் பண்ண வேலைக்கு அடி வாங்குறான். அதை வீடியோ எடுக்கிறது இன்னொரு இஸ்லாமியர், அவரு சகஜமா கூலா ரிலாக்ஸா வீடியோ எடுக்கிறாரு. அப்படின்னா அங்க வந்து மத ரீதியா ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க எதிர்க்கிறாங்களா? நீங்களே சொல்லுங்க அதற்கான பதில. அதுலயும் இந்த வீடியோக்கு வச்ச டைட்டில் பாருங்க, ரயிலில் மத அடையாளத்தை காரணம் காட்டி இளைஞர் மீது கொடூர தாக்குதலாம். இந்த தற்குறியெல்லாம் எப்பேற்பட்ட மதவெறிக்காரனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவன் தான் இங்க இருக்க சகோதரர்களா இருக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள உண்மையான மதவெறியை தூண்டி விடுறதே இந்த திராவிட கொத்தடிமை போன்ற ஆட்கள் தான். இவனுங்களுடைய வேலையே இங்க யாருமே எந்த விஷயத்திலையுமே எந்த விதத்திலையுமே ஒற்றுமையா இருந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறானுங்க. ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இவனுங்க பிரிக்கிற வேலையை தெளிவா பார்த்துட்டு வரானுங்க. அதுல இந்த பரதேசி இருக்கான் பாருங்க, இவன் 1ஆம் நம்பர் பரதேசி. இவன்லாம் எப்பேற்பட்ட பிறப்புன்னே எனக்கு தெரியல. ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாமலேயே அதுல மத ரீதியான காரணம் தான் இருக்கும்னு இவனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு இஸ்லாமியர்களை விட அதிகமா இவன் உட்கார்ந்து கூப்பிட்டு இருக்கான்னா இவனுடைய நோக்கம் என்னன்னு இஸ்லாமியர்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் சொல்றேன். இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றது வேற விஷயம். ஆனா இவனுடைய நோக்கம் என்ன? இதை பத்தியே குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு மத ரீதியான கோணங்கள் இல்லாத விஷயத்திலையுமே இவன் இந்த மத ரீதியான காரணங்கள் இருக்குன்னு புகுத்தி இல்லாத விஷயத்த பேசுறான்னா இவன் எந்த மாதிரியான மனநிலையில இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இவன் தான் உண்மையான தீய சக்தி, இவன் தான் உண்மையான தீவிரவாதி, இவன் தான் உண்மையான திராவிட கொத்தடிமை. Until we meet again.